நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ராசி மகர ராசி, புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரர்கள் பத்திரங்களை அடகு வைத்து கடன் வாங்கினால் கடன் சுமை மிக பெருகும். மகர ராசிக்கு சகோதரரால் கடன் வரும். கடன் வராமல் இருக்கணும். வாழ்க்கையில் எங்களுக்கு நன்மைகள் பெருகணும். நாங்க என்ன செய்யணும்னா, உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்துல ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா. எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்துல மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்க ராசியில. திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடன் சுமையில மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க. இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போறோம். நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்க செய்து பாருங்க. அதே போல உங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போறேன். அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர். அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என் அன்பான மகர ராசி நேயர்களே, மகர ராசியுடைய பிளஸ் என்ன சார்? மிக கடினமாக உழைக்கக்கூடிய ராசி சார். கடினமாலாம் உழைக்கிறோம் சார், நல்லா தான் சொல்றீங்க, நல்லா தான் இருக்கு. ஆனால் கையில காசு நிக்கலையே, கடன் போட்டு கழுத்து நெரிக்குது. யாரை நம்பி கடன் வாங்கினோமோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, அதுதானே உங்க வார்த்தையாவே இருக்கு. நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ராசி மகர ராசி, புரிஞ்சுக்கணும். நல்லா பழகுவீங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, அன்பா பழகுவீங்க, வெளியிடங்களுக்கு சேர்ந்து சுற்றுவீங்க, நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு நண்பருக்கு ஒரு பெரிய கடன் சுமை, அந்த கடன் சுமையில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு, உதவி செய்ய போகிற நீங்களும் மாட்டிடுறீங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். சில நேரங்களில் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, சில நேரம் அவங்களால அடைக்கவே முடியல கடனை. அவங்க அடைக்க முடியலைங்கிறது அவங்க விதி, ஆனா அந்த விதியில நீங்க போய் மாட்டுறீங்களே உள்ள, அப்படிப்பட்ட சிக்கல் வருது. அதே மாதிரி பல பேர் சொல்றாங்க, சார் நான் அரசு வேலை, ஒரு பெரிய வேலைக்கு ஆசைப்பட்டேன் சார், வேலைக்காக நான் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு சார், எனக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கடன் பட்டேன் சார், கடன் அடைக்க முடியலன்னு பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டவங்க பல பேர். இன்னொரு புறம் பாருங்க, அரசியலில் நிறைய பணம் செலவழிச்சவங்க மகர ராசிக்காரங்க நிறைய இழந்திருப்பாங்க. அரசியலில் நிறைய பணம் இழந்தவர்கள் அதற்காக கடன் வாங்கி போட்டிருப்பாங்க. அரசியல் ஈடுபாடு காட்டியிருப்பாங்க, நம்ம கெத்த காட்டணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணி தலைமைக்கு நெருக்கமாகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கடன் வாங்கி அப்படி கடனில் மாட்டிக்கிட்டவங்களும் பல பேர். மிக முக்கியமாக கேட்டீங்க, உங்க பாதகாதிபதியே செவ்வாய் தான். கடனால மிகப்பெரிய துன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய ராசி மகர ராசி. பாதகாதிபதி செவ்வாய். என்னைக்குமே மகர ராசிக்காரங்க சொந்த வீடு வாங்குகிற போது அந்த வீட்டுனால வரக்கூடிய கடன் அதிகமாக இருக்கும், நீண்ட கால கடனாக இருக்கும், அடைக்க முடியாது. முதல்லயே பக்காவாக பிளான் பண்ணிடணும். லோன் எடுக்க போறீங்கனாலே முதல்லையே ஒரு பிளான் பண்ணணும். நம்ம லோன் எடுக்க போகிறோம், இத்தனை வருஷத்து லோனு 10 வருஷம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் அசலை முதல்லையே கட்டணும், கட்டி வேகமாக வெளியே வரணும். நீங்கள் பிளான் பண்ணலைன்னா ஹவுசிங் லோன்ல மாட்டுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு மகர ராசிக்கு இருக்கு. குறிப்பிட்ட கட்டத்தில் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியாது. இஎம்ஐ கட்ட முடியலைங்கிறதுக்காக பெரிய பிரச்சனை சேரும். அதேமாதிரி வாகன கடன் வாங்கிட்டு, 2 வீலருக்கோ 4 வீலருக்கோ கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல், அதுவும் பிரைவேட் நிறுவனங்களை கடன் வாங்கிடுவீங்க. வண்டியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கடனும் பல மாதம் இஎம்ஐ கட்டி வண்டியை தூக்கிட்டு போய் அந்த பணமும் இழந்துருச்சு, இந்த பணமும் இழந்துருச்சுன்னு திண்டாடக்கூடியவர்கள் பல பேர். கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க மகர ராசிக்காரங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க பல பேர். ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கோட்டை விட்டுருப்பீங்க. 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கோட்டை விட்டு லீகல் ஒப்பீனியனை சரியாக வாங்காம அந்த சொத்து கையை விட்டு போகிற நிலைமை பலருக்கு இருக்கும். நீங்கள் வாங்கின அப்பார்ட்மெண்ட் யாருடைய இடத்துலையோ கட்டியிருக்குன்றாங்க, கடைசியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைவீங்க, ஹவுசிங் லோன்னு கழுத்தை நெரிக்கும். அப்படி மாட்டிக்கொண்டவர்கள் பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மகர ராசிக்காரங்க. கடுமையான
லோன் ஆகி போச்சு சார். ஆனால் வீடும் எனக்கு சொந்தமாக இல்லை சார், எங்கேயோ குடியிருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை, நல்ல படித்தவங்க, நல்ல விவரமானவங்க, சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்க பல பேர் இந்த கதையை வந்து சொல்கிறீங்க. சார் அந்த நிறுவனத்தை நம்பி நாங்கள் கடன் வாங்கினோம் சார், அந்த கடன் எங்களுக்கு இன்றைக்கி பெருசாக இருக்குது சார், ஆனால் அந்த இடம் வேறு விஷயத்துக்கு சொந்தமான இடங்கிறாங்க, அந்த இடத்துல போய் இவங்க வீடு கட்டி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிறீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கவனமாக இருங்க. அவை பத்திரங்களை அடகு வைத்து கடன் வாங்கக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் பத்திரங்களை அடகு வைத்து கடன் வாங்கினால் கடன் சுமை மிக பெருகும். ஏன் வச்சுக்கோங்க, வீட்டு பத்திரத்தை நான் வச்சு கடன் வாங்குறேன், என்னுடைய 2 வீலர் டாக்குமெண்ட்டை நான் வச்சு கடன் வாங்குறேன், டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கடன் வாங்கினா அடைக்கிறது கஷ்டமாயிடும். இது மிக முக்கியமாக இருக்கணும். நண்பர்களால் நிறைய கடன் படக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார லோன், வியாபார கடன் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு தான் கடன் அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போட்டு வாட்டி எடுக்குது அப்படின்னு சொல்றவங்க மிக முக்கியமாக சகோதரர்களால் கடன் வரும். மகர ராசிக்கு சகோதரரால் கடன் வரும். மூத்த சகோதரரை எதிரியாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் பல மகர ராசிக்காரங்க சொல்றீங்க. சகோதர உறவே எதிரியா போச்சுன்றீங்க, அதனால் கடன் படக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்படி கடன் வராமல் இருக்கணும், வாழ்க்கையில் எங்களுக்கு நன்மைகள் பெருகணும். நாங்கள் என்ன செய்யணும்னா சித்தர் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எங்கே வேணா போகலாம். உதாரணமாக திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம். நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமியில் கிரிவலம் வரும்போது சித்தர்களும் அங்கே கிரிவலம் வருகிறார்கள் இல்லையா? அப்படித்தான ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். ஆகவே திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். கிரிவலம் வருகிற போது யாராவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க, ஆன்மீக ரீதியாக பேசிக்கிட்டே நீங்கள் மனசில் கடவுளை தியானம் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சித்தர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது உங்கள் வீட்டை பற்றி, உங்கள் உறவுகளை பற்றி, நட்புகளை பற்றி, பொழுதுபோக்கு விஷயங்களை பற்றி நீங்கள் பேசிட்டு கிரிவலம் போனீங்கன்னா சித்தர்கள் கான்டாக்ட் கிடையாது. சித்தர்கள் கான்டாக்ட் கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை உயர்ந்துடும். நீங்கள் அருணாச்சலனே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லணும். ஓம் அருணாச்சலனே போற்றி, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சொல்லிக்கிட்டே போங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு திருவண்ணாமலை கிரிவலம் வருகிற போது சித்தர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும். அவர்களுடைய கான்டாக்ட் கிடைச்சிச்சுன்னா கடன் சுமை விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். சாதாரண மனிதர்களில் ஒரு மனிதராக வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுடைய கடன் சுமை விலகும், வியாபாரம் செழிக்கும், குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அந்த கொடுப்பினை உண்டு, செய்து பாருங்கள். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. இது ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்கள் ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கார். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம், திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள், கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ கடனால் வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் நாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை செய்து பாருங்கள். வீட்டினால் கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால் கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்கள். எனதருமை நேயர்களே, இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது, அவங்கவுங்களுடைய லக்னம் கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்கள் கடன்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டுமா? உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலேருந்து நீங்கள் விடுபட்டு
நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். இதிலேயே உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.